ஸோ இப்போ CMA ஃபைனலில் டிடியில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம். அது வித் சம்ஸ். இந்த சம்மில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், அந்த ப்ரொவிஷன்ஸும் சேர்த்து நம்ம அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், சம்மும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. எந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிறாங்கங்கிறத கேர்ஃபுல்லாக நம்ம கவனிச்சிட்டே வரணும். இங்கே ஒரு சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். இதில் பிஜிபிபி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு மேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு சம். ஒரு கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி என்கேஜிங் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் வீட் ஃப்ளார், மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 22-23 கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 77 lakhs. இப்போ கீழே பார்க்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த கீழே கொடுத்துருக்கிற பாயிண்ட் 2 to 6 எல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. 2 to 6 வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா P&L அட்ஜஸ்ட் பண்ணலை, பட் இது இண்டேயர்ஸ் ரிலேட்டடாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது. credited the revaluation surplus to other equity. ஸோ கீழே இருக்கிற இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் P&L டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணாதது. இந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கரண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் as per books of accounts அந்த பாயிண்டெல்லாம் இங்கே வந்துடுது. கடைசியில் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, compute the income tax payable by the company for the assessment year. So the company is an Indian accounting standard compliant கம்பெனிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் 2021 250 crore அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 25% ரேட் அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2021 ப்ரீவியஸ் இயருடைய டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் 2021 400 crores டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு 25% அப்படிங்கிற டேக்ஸ் லிமிட் வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இன்கம் கேல்குலேஷன் பண்ணுறப்ப ரெண்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இன்கம் டேக்ஸ் பேயபிள்னு கேட்டாங்க. அப்போ இன்கம் கண்டுபிடிக்க போகிறோம், மேட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டுக்கும் இல்லை கம்பேரிசன் பார்த்துட்டு என்ன அமௌண்ட்டு பேயபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப ரெண்டு பார்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிஜிபிபி இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் எப்படி டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது மேட் இல்லாமல் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்டில் என்னென்ன போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன எடுத்துப்பீங்க? ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் as per ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 77 lakhs ஃபஸ்ட்டு எடுத்துப்பீங்க. அடுத்தது ஐட்டம்ஸ், செகண்ட் ஐட்டமில் என்ன இருக்குது? கம்பெனி இஸ் அ மெம்பர் ஆஃப் விஷ்ணு ஃபுட்ஸ் அண்ட் கம்பெனி அண்ட் ஏஓபியில் ஒரு மெம்பராக இருக்குது இந்த கம்பெனி. இதில் மெம்பர்ஸுடைய ஷேர்ஸ் எல்லாம் டெட்டர்மினேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனோட ஷேர்ஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்கிறது கிளியர்லி நோன், நல்லா தெரியும். என்டையர் இன்கம் ஆஃப் ஏஓபி இஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதிலிருந்து மட்டும்தான் வருது. கரண்ட் இயரில் கம்பெனி ஹேஸ் டெரைவ்டு இன்கம், ஷேர் ஆஃப் இன்கம், அந்த ஏஓபியுடைய ஷேரு இந்த கம்பெனிக்கு வந்தது எவ்வளவு அப்படின்னா 9 lakhs வந்திருக்கு. இந்த இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்காக கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணின எக்ஸ்பென்சஸ் ஒரு 90,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி, அதாவது ஏஓபி எங்கே மேக்ஸிமம் ஆரிஜினல் ரேட்டில் டேக்ஸ் பே பண்ணுதோ அந்த ஏஓபியோடைய ஷேரை ரிசீவ் பண்ணுறவங்க கையில், அந்த மெம்பர் கையில் அது எக்ஸம்டட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏஓபி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை டிடக்ஷனாகவும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இன்கமே இங்கே வராதுங்கிறப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன செய்ய போகிறோம்? இப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த 9 lakhs அப்படிங்கிற இந்த இன்கம் இருக்கு இல்லையா, இந்த இன்கம்மை ஆல்ரெடி கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ண போகிறோம். இந்த 90,000 எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இந்த அக்கௌண்ட்டில் மைனஸ் பண்ணியிருக்காங்க, இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அடுத்தது கம்பெனி ஹேஸ் ப்ரொவைடட் ஃபார் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க 3 lakhs அண்ட் 5 lakhs டுவர்ட்ஸ் ஷேர் இன் லாஸ் ஆஃப் ஃபாரின் சப்சிடரி. ரெண்டு ப்ரொவிஷன் போட்டிருக்காங்க. ஒன்று இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் ஒன்று, இது 3 lakhsக்கு.
இன்னொன்று ஃபாரின் சப்சிடரியோடைய லாஸுக்காக ஒரு ப்ரொவிஷன், ஷேர் இன் லாஸ் ஆஃப் ஃபாரின் சப்சிடரி, இதுக்கு ஒரு 5 lakhs அப்படின்னு 2 அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரொவிஷன் என்ன வரும்? இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனுங்கிறது டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த 3 lakhsங்கிறதும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 lakhs ஆட் பண்ணிக்கணும். அதோட இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234B and C அப்படின்னு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அதாவது இருந்ததுன்னா இதுவுமே டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு மொத்தமாகவே இந்த 3 lakhsங்கிறது. இப்போ இந்த 62,000 அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த 62,000 மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் வரும். ஸோ இங்கே 3 lakhs நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்சிடரி கம்பெனியிலேருந்து வரக்கூடிய லாஸோட ஷேர், இதையும் இங்கே டிடக்ஷனாக அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே 3 lakhs ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸும் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் 5 lakhs ப்ரொவிஷன் ஃபார் லாஸ் ஆஃப் ஃபாரின் சப்சிடரி, அதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குது? அமௌண்ட் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு எ பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் 12 lakhs. 12 லட்சம் ஒரு பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண வேண்டியது இருக்குது. அதை பீரியடில் டெபிட் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலாக 8 lakhs மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது 8 lakhs தான் பே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கான ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ரொவிஷன் என்ன வரும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அலோட் ஆன் ஒன்லி அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். அது பேமெண்ட் பண்ணுறப்ப தான் அது கிடைக்கும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே மைனஸ் பண்ணினதை என்ன பண்ணணும்? திருப்பி ஆட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் டு பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் 12 lakhsையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணிடுறோம். சாரி, இங்கே வந்து 12 lakhs அப்படின்னாலும் இதில் அடுத்த பாயிண்ட் 8 lakhs வாஸ் பெய்ட் ஆன் 12/12/2023. இப்போ இந்த 12/12/2023 8 lakhs பே பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க ஆக்சுவலாக இந்த இயரில் பே பண்ணினது வந்து 12/12/23 ஒரு 8 lakhs பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அமௌண்ட்டு டெபிட்டட் டு P&Lங்கிறது 12 lakhs, இதில் 8 lakhsங்கிறது 12/12/2023 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இதில் இன்னும் 4 lakhs பே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த பாயிண்ட்டுமே இல்லை. அப்போ இந்த 12 lakhsல 4 lakhsங்கிறது டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னும், 8 lakhsங்கிறது தான் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ இதில் என்ன பண்ணணும்? ஒன்லி 8 lakhs மட்டும்தான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒன்லி 8 lakhs இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கம்பெனி கமிட்டட் பிரீச் ஆஃப் பில்டிங் நார்ம்ஸ் வைல் எக்ஸ்டெண்டிங் த ஃபேக்ட்ரி பில்டிங். ஃபேக்ட்ரி பில்டிங்கை கட்டுறப்ப லாவை வந்து பிரீச் பண்ணிட்டாங்க. அதாவது சிட்டி கார்பரேஷன் இதுக்கு அகெயின்ஸ்டாக, கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, வழக்கு திறந்திருக்காங்க. கம்பெனி செட்டில் த இஷ்யூ பை பேயிங் காம்பவுண்டிங் ஃபீ 1 lakhங்கிறது இதுக்காக பே பண்ணி இந்த வழக்கை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க. ஸோ திஸ் அமௌண்ட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ சிட்டி கார்பரேஷன் நீங்கள் ஃபேக்ட்ரி பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணினது அப்படிங்கிறது பில்டிங் நார்ம்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க மேலே வழக்கு தொடுத்து அதுக்கு இவங்க செட்டில்மெண்ட்டாக காம்பவுண்டிங் ஃபீ அப்படின்னு ஒரு 1 lakh பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸில் ஒரு பார்ட்டாக இருக்குது, P&Lல இதை டெபிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து பிரீச் ஆஃப் லா. ஸோ இது வந்து பெனல்ட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ பெனல்ட்டி அப்படின்னு இருக்கிறப்ப இட் இஸ் நாட் அலோட் அஸ் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த 1 lakh ஆட் பண்ணிக்கணும். திருப்பி இதில் 1 lakhங்கிறத ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் கம்பெனி டெபிட்டட் 70,000 டுவர்ட்ஸ் ஃபீ ஃபார் டிலேடு ஃபைலிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிடிஎஸ். டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை லேட்டாக ஃபைல் பண்ணினதுக்காக ஃபீஸாக ஒரு 70,000 பே பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறது? இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது ஆக்சுவலாக
டிலேடு ஃபைலிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிடிஎஸ் அப்படிங்கிறது இது பெனல்ட்டி நேச்சரில் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இட் இஸ் அலோவ்ட் அஸ் டிடக்ஷன். ஸோ இங்கே நோ அட்ஜஸ்ட்மெண்ட், இது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அஸ் யூஷுவல் அப்படியே அதில் இருக்கிற மாதிரி டெபிட் பண்ணது அப்படியே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் 10 lakhs இதை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. எதில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க? டு அதர் ஈக்விட்டி, அதர் ஈக்விட்டிக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அண்டர் இண்டேஎஸ் 16 அண்ட் இண்டேஎஸ் 38 படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இங்கே ரெகுலர் ப்ரொவிஷன்ஸில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வராது. ஸோ இது பிஎன்எல்ல கிரெடிட்டும் பண்ணலை, அதனால் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே வராது. ஸோ நோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் கம்பெனி கிரெடிட்டட் 5 lakhs டு OCI on fair valuation of equity instruments in which the company has investment. இதுக்குமே என்ன வரும்? ரெகுலர் ப்ரொவிஷன்ஸுக்கு இங்கே எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வராது. இது பிஎன்எல்ல கிரெடிட்டும் பண்ணலை. ஸோ நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ரெகுலர் ப்ரொவிஷன்ஸுக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது ஆல்ரெடி எல்லா பாயிண்ட்டுமே இதில் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் நம்ம நார்மலாக லெஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு எல்லாமே நம்ம மொத்தமாகவே அங்கே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளது டோட்டல் இன்கம். ஸோ இப்போ இதில் ஆன்சர் பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே பார்த்த மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் பிஎன்எல் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் டெபிட் பண்ணியிருக்காங்க, பட் அதெல்லாமே இங்கே திருப்பி ஆட் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஏஓபிக்கான எக்ஸ்பென்சஸ் பண்ணது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன், ஃபாரின் சப்சிடரியுடைய லாஸு அதுக்கான ப்ரொவிஷன், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் டு பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பெய்டு ஆஃப்டர் த டியூ டேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அடுத்தது காம்பவுண்டிங் ஃபீ, வயலேஷன் ஆஃப் பில்டிங் நார்ம்ஸ், இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். இதுக்கெல்லாம் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா எல்லாமே எழுதுகிறப்ப நீட்டாக இது எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளவு நமக்கு வருது? இதில் லெஸ் பண்ண வேண்டியது என்ன? ஷேர் ஆஃப் ஏஓபி, இது நார்மலாக நாட் இன்க்ளூட், இதில் வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் இதை மைனஸ் பண்ணிடுறோம். இது போக டோட்டல் இன்கம் 85,90,000. இதுதான் நார்மல் ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்கம். சரி, இப்போ மேட்டுக்காக இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு புக் ப்ராஃபிட் என்னென்னு பார்ப்போம். 115 JBயில் புக் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ மேட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் அஸ் யூஷுவல் அங்கே பார்த்த மாதிரி ஷேர் ஆஃப் ஏஓபி, ஷேர் ஆஃப் ஏஓபியை திருப்பி மைனஸ் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஏஓபியை ஆட் பண்ணணும். ஸோ இதையும் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பாயிண்டில் இங்கேயே போயிடுவோம். இதில் ஏஓபியுடையதை இதை நம்ம இந்த கலரில் போடுறது எல்லாமே மேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷேர் ஆஃப் இன்கமும் இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஏஓபியோடைய ஷேர் ஆஃப் இன்கம், ஏஓபி இன்கம்க்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன், அதுவுமே இங்கே மைனஸ் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் எவ்வளோ வந்துச்சு? ஒரு 3 lakhs வந்தது. அண்ட் 5 lakhs ஃபாரின் சப்சிடரியுடைய ஷேர் இன் லாஸ், இந்த ரெண்டுமே இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். மற்றபடி இங்கே மேட் ரிலேட்டடாக அப்படின்னா மேட்டுங்கிறப்ப என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் வரும். அதை தாண்டி நமக்கு எதுவுமே வராது இல்லையா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் மேட்டுக்கு வரும். ஸோ மற்றதெல்லாம் ஏன் வராது அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ மேட் ரிலேட்டடான ஒரு இங்கே ரீசன்ஸ், அதாவது ரீசனை வந்து நீங்கள் ஆன்சரில் பக்கத்துலேயே எழுதினாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா தனியாக நோட்டுன்னு போட்டுட்டு இந்த ஷேர் ஆஃப் ஏஓபிக்கு என்ன ரீசன் அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணதுக்கு மைனஸ் பண்ணதுக்கு நோட் நம்பர் 1, 2ன்னு போட்டுட்டு கீழே அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். அடுத்தது புக் ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்கு தனியாக ஒரு டேப்லெட் காலம் போடுறீங்க. இதில் நெட் ப்ராஃபிட்டை பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மேலே பார்த்த மாதிரி ஏஓபியுடைய இன்கம்க்கான எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் ஃபாரின் சப்சிடரி லாஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஏஓபியுடைய ஷேர் இன்கம் ஷேரை மைனஸ் பண்ணிடுறோம். இது புக் ப்ராஃபிட் ஆஸ் பர் 115 JB எவ்வளவு இன்கம் வருதுன்னு தெரியுது. இதில் என்னென்ன பண்ணணும்? ஐட்டம்ஸ் கிரெடிட்டட் டு OCI தட் வில் நாட் பி ரீக்ளாசிஃபைட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில்
ரீக்ளாசிஃபை பண்ணாதது இந்த ஓசிஐ ஐட்டம்ஸ் கிரெடிட் பண்ணது என்னென்ன வந்தது, ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் ஆன் ஃபேர் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் ஒரு 10 lakhs. இதில் வந்து புக் ப்ராஃபிட்டை இதை நம்ம ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். புக் ப்ராஃபிட் நாட் டு பி இன்க்ரீஸ்ட் பை ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ், அந்த ரீசன் ஒன்று எழுதணும். அடுத்தது அதே மாதிரி இன்கம் ஆன் ஃபேர் வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி இதில் ஒரு 5 lakhs இருக்குது, இதுவுமே நாட் டு பி இன்க்ரீஸ்டு. புக் ப்ராஃபிட்டை இது இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. பட் அதுக்கு பதிலாக என்ன செய்யணுங்கிறதையும் நோட்டில் சொல்லணும். புக் ப்ராஃபிட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் ஆஃப் அசட்ஸோ அல்லது இன்க்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இருந்ததுன்னா இட் ஷால் பி இன்க்ரீஸ்டு இந்த ப்ரீவியஸ் இயர், எந்த இயரில் அந்த அசட்டோ அல்லது ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ நம்ம டிஸ்போஸ் ஆர் சேல் பண்ணுறோமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த இயரில் தான் இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, இது புக் ப்ராஃபிட் as per மேட் ப்ரொவிஷனுக்கு புக் ப்ராஃபிட் எவ்வளோ. இப்போ டேக்ஸ் லயபிலிட்டியை கேல்குலேட் பண்ணலாம். டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு மினிமம் அல்டர்னேட் டேக்ஸ் ஆன் புக் ப்ராஃபிட் 115 JBயில் இங்கே டேக்ஸ் இன்கம் எவ்வளோ பார்த்தோம், 76,90,000. இதில் 15% மேட் அமௌண்ட் இவ்வளவு இருக்குது. அடுத்தது இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் as per நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஸோ இங்கே மேட் ஆன் புக் ப்ராஃபிட் ஆஃப் 76,90,000ல் 15% அப்படின்னா அதனோட அமௌண்ட்டு 11,53,500. அடுத்தது இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டட் as per நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். இங்கே என்ன இன்கம் பார்த்தோம், 85,90,000 85,90,000 பார்த்தோம். அந்த அமௌண்ட்டுக்கு நார்மல் ப்ரொவிஷன்ஸ் படி என்ன டேக்ஸ்ன்னு பார்க்கலாம். இதில் அமௌண்ட்டு 25%. ஏன்னா இங்கே டர்ன் ஓவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் 2021 டர்ன் ஓவர் 400 crores எக்ஸீட் ஆகாததுனால இங்கே ரேட் 25% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரொவிஷன்ஸில் 25% போட்டு டேக்ஸ் என்னென்ன பாருங்கள். ஸோ இந்த ரெண்டில் எது ஹையர்? ஸோ இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டிங்கிறது நார்மல் ப்ரொவிஷனில் இருக்கிறது ஹையராக இருக்குது மேட் லயபிலிட்டியை விட. ஸோ இந்த அமௌண்ட்டு 14,22 இல்லை, மேட் லயபிலிட்டி 11,53,500 வந்தது இல்லையா. மேட்டை விட நார்மல் ப்ரொவிஷன்ஸ் லயபிலிட்டி கூட இருக்குது. ஸோ இப்போ இதை பேசிக்காக எடுத்துகிட்டு இந்த அமௌண்ட் தான் நம்ம பே பண்ண போகிறோம். இதில் 4% செஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டு டேக்ஸ் பேயபிள். இங்கே சர்சார்ஜ் வராது. ஏன்னா இங்கே இன்கம் வந்து எவ்வளவு இருக்குது, இன்கம் ஆக்சுவலாக பார்த்தோம்னா 1 crore உள்ளே தான் இருக்குது ரெண்டு இன்கமுமே. அதனால் ஒன்லி செஸ் மட்டும்தான் வரும். இப்போ இங்கேயும் அதுக்கான ரீசன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக எழுத முடியலை அப்படின்னா, டைம் பத்தலை அப்படின்னாலும் ஷார்ட்டாக ஷேர் ஆஃப் இன்கம் ஆஃப் ஏஓபி இங்கே வராது. பிகாஸ் இங்கே வந்து மேக்ஸிமம் அங்கே வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் ரேட்டில் ஏஓபியில் அப்ளிகபிள் ஆகிறதுனால இங்கே இவங்க கையில் டேக்ஸபிள் இல்லை. அல்லது ரெண்டுக்குமான காமன் ப்ரொவிஷன்ஸை கூட நோட்டில் போட்டுட்டு ரெண்டுக்கும் நார்மல் ப்ரொவிஷன்ஸுக்கும் மேட்டுக்குமான சிமிலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராவாக மேட்டுக்கு மட்டும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் மேலே மெயின் ஆன்சரில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த மாதிரி நம்ம பார்த்தது மேட்டு அண்ட் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அந்த ரெண்டுமே வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்ப நார்மலாக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், பட் மேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். மேட்டுங்கிறப்ப என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் வரும், அதை தாண்டி எதுவுமே வராது. சரி, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின். ஒரு பர்சன் இன்டென்ஸ் டு செல் எ பீஸ் ஆஃப் அர்பன் ரெசிடென்ஷியல் பிளாட். அர்பன் ரெசிடென்ஷியல் பிளாட் ஒரு 48 மாதம் அதை வாங்கி கையில் வச்சுருக்காரு. அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இன்டென்ஸ் டு செல் யாருக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு? மிஸ்டர் வாசன் அப்படிங்கிற இன்னொரு பர்சனுக்கு இந்த பிரஜாபதிங்கிறவர் விற்கணும்னு நினைக்கிறாரு. என்ன அமௌண்ட்டுக்கு? 2 crores சேல் பண்ணணும்னு நினைக்கிறார். February 2023 இந்த இன்டென்ஷன் இருக்குது. திஸ் அசட் ஹேஸ் பின் ஹெல்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பர்சன் அந்த அசட்டை 48 மாதம் வச்சது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்துருக்காரு. ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இதில் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிஷியல் பேமெண்ட் வில் பி 40 lakhs. இப்போ இதுக்காக அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறது 40 lakhsன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பையருக்கு ஒரு 12 months டைம் கொடுக்குறாங்க இந்த சேல் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அட் விச் பாயிண்ட் ஆஃப் டைம் த பேலன்ஸ் அமௌண்ட் ஹேஸ் டு பி பெய்ட். 2 கோடியில் 40 லட்சம் ஃபஸ்ட் அட்வான்ஸாக பே பண்ணிடணும். அடுத்து ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க. 12 monthsக்குள்ளே பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பையர் அதை கம்ப்ளீட் பண்ணணும்.
இதில் 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று பேமெண்ட் ஆஃப் 10 lakhs பை அக்கௌண்ட் பேயி செக் ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் அண்ட் 30 lakhs பை கேஷ் ஆன் த சேம் டே. மொத்தம் 40 லட்சம் பே பண்ணோம்ல, அந்த 40 லட்சத்தில் 10 லட்சத்தை அக்கௌண்ட் பேயி செக்லேயும், சம்மில் சில சமயம் வந்து வெறும்னு கிராஸ் செக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பட் அக்கௌண்ட் பேயின்னு இருக்கணும். அந்த டேர்ம்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அக்கௌண்ட் பேயி செக்கில் 10 lakhs போயிடுது அக்ரிமெண்ட் டேட்டில். அதே டேட்லேயே மீதி 30 லட்சத்தை கேஷாக கொடுக்குறாங்க. இது ஒரு ஆப்ஷன். இன்னும் என்ன பண்ணலாம்னா 30 lakhs இந்த 40ல் 10 lakhs அக்கௌண்ட் பேயி செக்கில் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துட்டு அடுத்து ஒரு வாரத்தில் இசிஎஸ் மூலமாக ஒரு 30 lakhs கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இந்த 2 ஆப்ஷனில் அவங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லணும். இதில் ஃபர்தராக இன்னொன்று என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே கன்சிடரேஷன்னு பார்க்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் ஆக்சுவல் கன்சிடரேஷனையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த வேல்யூ வந்து 110% அந்த பாயிண்ட்லாம் பார்ப்போம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் இன்க்ரீஸ் இன் 30% இன் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டினா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான், அந்த கன்சிடரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு. அப்போ இதை பற்றி வேறு எதுவுமே இந்த கொஸ்டினில் சொல்லலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கி அவங்க போட்டிருக்கிற இந்த அக்ரிமெண்ட் 2 crores அப்படிங்கிறதும் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் சேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் இருக்குது. அப்போ இது ஆன்சரை நீங்கள் எழுதுகிறப்ப என்ன செய்யலாம்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூங்கிறது கரெக்டாக அந்த கொஸ்டினில் கொடுக்காததுனால இட் இஸ் அசியூம்டு தட் தி ஆக்சுவல் கன்சிடரேஷன் 2 crores அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் போடுற டேட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் கன்சிடரேஷனும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் இங்கே அசம்ஷனாக எடுத்திருக்கோம். ஏன்னா 1/4/2023 தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இன்னமும் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ 2 கோடியாக இருக்கிறது இன்னொரு 30% இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்டிஸ்க்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும், கேபிட்டல் கெயினை குறைக்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். அதோட அண்ட் வாட் பேமெண்ட் மோட் இஸ் டு பி அடாப்டட், என்ன பேமெண்ட் மோடை அவங்க அடாப்ட் பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ அண்டர் செக்ஷன் 50C 50Cங்கிறது ஒரு முக்கியமான செக்ஷன் இல்லையா. ஒரு கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இட் மே பி லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத். ஸோ இந்த கேஸில் அது ஒரு அர்பன் ரெசிடென்ஷியல் பிளாட் அப்படின்னு இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. The value adapted or assessed by the stamp valuation authority. இதான் stamp duty value. Stamp valuation authority சொன்ன value for the payment of for the purpose of payment of stamp duty shall be taken as full value of consideration. அப்போ இது கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக நம்ம எடுத்துப்போம். எப்போ இஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷன் இஸ் லெஸ் தேன் சச் வேல்யூ, அந்த வேல்யூவை விட கம்மியாக இருந்ததுன்னா அதை விட இது கம்மின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்டில் த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் டு பி கன்சிடர்டு. அப்போ 2 ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். ஒன்று 2 ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஆக்சுவல் கன்சிடரேஷனும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் நோட்டில் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி டேட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவே கொடுக்கல, ஸோ இட் இஸ் அசியூம்டு தட் இந்த 2 crores அப்படிங்கிறது மேபி லெஸ் தேன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, அதுக்கான ப்ரொவிஷனோட கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 50C அப்படிங்கிற 2 ஆப்ஷன் சொல்லலாம். 2 ஈக்குவல்னு சொன்னாலும் ஒரே ஆன்சர் தான். ஒருவேளை ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கூட இருக்குது ஆக்சுவல் கன்சிடரேஷனை விடனா, அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல அது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எதுவோ அதை தான் இங்கே கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிமெண்ட் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டு பின்னாடி, ஆனால் இன்றைக்கி வந்து அக்ரிமெண்ட் போடுற டேட்டு முன்னாடி. அப்போ இந்த 2 டேட் இருக்கிறப்ப டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஃபிக்ஸிங் த அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இவங்க பிப்ரவரி மாதம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, அப்போ தான் அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2 crores. எதுக்காக? இந்த லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஆனால் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சேம் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து அதாவது இவங்க அக்ரிமெண்ட் போட்ட டேட்டு பிப்ரவரி, ஆனால் அதில் இருந்த ஒரு 12 months டைம் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. 2 ஒரே டேட் கிடையாது. அப்போ என்னைக்கு டேட்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை நம்ம எடுத்துப்போம்? இதுக்கான ப்ரொவிஷன் என்ன? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் அங்கே அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷனில் அல்லது மொத்தமாகவோ அல்லது ஒரு பார்ட்டோ
அக்கௌண்ட் பேயி செக்காவோ அல்லது அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்டாவோ அல்லது ஏதாவது இசிஎஸ் மோட்லேயோ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணி இருந்தால் என்னைக்கு அக்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு அல்லது அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளாட் அப்படி இருந்தால் அக்ரிமெண்ட் டேட்டில் என்ன ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கோ அதை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் டேட்டில் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குது, பட் பின்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30% அது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன ஆகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக நம்ம எடுத்துக்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு தான் இங்கே சொல்ல வராங்க. டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஒன்று, ஆக்சுவல் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு, ரெண்டும் வேறு வேறு டேட்டாக இருந்தால் ரெண்டு டேட்லேயும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வேறையாக இருக்கிறப்ப அக்ரிமெண்ட் டேட்டில் கன்சிடரேஷனில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை கூட அக்கௌண்ட் பேயி செக்காவோ அல்லது அக்கௌண்ட் பேயி பேங்க் டிராஃப்டாவோ அல்லது இசிஎஸ் மூலமாகவோ, அப்போ சுருக்கமாக சொல்கிறதுனா என்ன, அதர் தேன் கேஷை தவிர மற்ற மூடு. அப்படி அதர் தேன் கேஷ்னாலும் அது வெறும் கிராஸ்டு செக்காகவும் இருக்கக்கூடாது, பட் அக்கௌண்ட் பேயி செக்காகவும் இருக்கணும். அஸ் பர் ப்ரிஸ்கிரைப்டு மோட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பார்ட்டு, இப்போ கன்சிடரேஷன் 2 கோடியில் ஒரு 40 லட்சம் மட்டும் அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. அந்த 40 லட்சத்தில் கூட ஒரு பார்ட்டு 10 லட்சத்தை மட்டும் அக்கௌண்ட் பேயி செக்காக கொடுக்குறாங்கன்னு 2 ஆப்ஷன்லையும் பார்த்தோம். அப்படி இருந்தாலே அங்கே என்ன ஆகும், அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பின்னாடி 30% இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணினாலும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ there is no specific requirement under the act that the agreement should be registered. அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்கல்ல, அப்படி பண்ணணும்னு எங்கேயும் ஒரு ரெக்குயர்மெண்ட்டு கிடையாது. சரி, இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்லேயுமே 10, அதாவது அட்வான்ஸாக 10 லட்சம் பே பண்ணுறது அக்கௌண்ட் பேயி செக்கில் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துக்க போகிறோம். ஒருவேளை அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து ஒருவேளை அந்த 2 crores விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ஹையராக இருந்ததுன்னா, அங்கே அந்த 110% ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷனை அதையும் கன்சிடர் பண்ணி எந்த வேல்யூ எடுக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பிரஜாபதி நீட் நாட் பியர் த பர்டன் ஆஃப் பேயிங் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆன் இன்க்ரீஸ்ட் ஆன் ஸ்டாம்ப் டியூட்டி அப்ளிகபிள் ஆன் 1st April. ஏன்னா 1st April இருந்து தான் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஸ்டாம்ப் டியூட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது கேபிட்டல் கெயினும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இவர் இந்த அக்ரிமெண்ட் டேட்டில் ஒரு 10 லட்சத்தை அக்கௌண்ட் பேயி செக்காக கொடுக்கறதுனால அவருக்கு இந்த கேபிட்டல் கெயின் குறையும். நீட் நாட் பியர் த பர்டன் ஆஃப் பேயிங் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆன் இன்க்ரீஸ்டு ஸ்டாம்ப் டியூட்டி. அந்த இன்க்ரீஸ்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூனா ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுக்கும் கேபிட்டல் கெயின் வராமல் அவர் தவிர்க்கலாம். பட் இஃப் ஹி எக்ஸசைசஸ் எய்தர் ஆஃப் த ஆப்ஷன், மேலே சொன்ன 2 ஆப்ஷன்லையுமே 40 லட்சத்தில் ஒரு 10 லட்சம் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அட்வான்ஸ் பேமெண்ட்டை அக்கௌண்ட் பேயி செக்காக கொடுக்குறாரு. ஸோ இந்த 2 ஆப்ஷன்லையுமே அவருக்கு கேபிட்டல் கெயின் குறையும். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் இவர் பே பண்ணணுன்னே கேட்டிருக்காங்களே. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் 2 ஆப்ஷன்லையுமே 10 lakhs 40 lakhs டோட்டலில் 10 lakhs அக்கௌண்ட் பேய் செக்கில் கொடுத்துட்றாங்க. அதனால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூங்கிறது அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கிறத எடுத்துக்க போகிறோம். அதனால் கேபிட்டல் கெயின் குறையும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்னு கேட்குறப்ப பேலன்ஸ் இனிஷியல் பேமெண்ட் 30 lakhs இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கேஷாக பே பண்ணுறாங்க. கேஷாக பே பண்ணும்போது செக்ஷன் 269 SCSல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மீறி செய்கிற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸாவோ அல்லது வேறு அதர்வைஸாவோ ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது இட் இஸ் டு பி பெய்டு பை வே ஆஃப் அக்கௌண்ட் பேயி செக் ஆர் பேங்க் டிராஃப்ட். அதை மீறி வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் இசிஎஸ் அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பே பண்ணினாங்கன்னா அதோட அமௌண்ட்டு 20,000 தாண்டும் போது பெனல்ட்டி வரும். பெனல்ட்டி எவ்வளோ வரும், என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் ஈக்குவலாக பெனல்ட்டி வரும். இப்போ 30 lakhs கேஷாக பே பண்ணாங்கன்னா 271Dயில் இந்த பர்சன் கையில் யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பிரஜாபதி கையில் 30 lakhsங்கிறது பெனல்ட்டியாக வரும். பட் ஆப்ஷன் 2 அவர் எக்ஸைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஈவன் தோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் லயபிலிட்டிங்கிறது எந்த விதத்தில் இது சேஞ்ச் ஆகாது. பட் இங்கே வந்து 269 SS அவர் வயலேட் பண்ணல. அதனால்
என்ன ஆகுது, இசிஎஸ்ல தான் 30 lakhs ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ பெனல்ட்டி ஆஃப் 30 lakhsங்கிறதுலேருந்து அவர் தப்பிச்சிருவார், அது அவர் கையில் வராது. இது செகண்ட் ஆப்ஷனில், இது இன்னும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இது ஆன்சர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணினாங்கன்னா கேபிட்டல் கெயினில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா கூட பெனல்ட்டி 30 lakhs வரும் 269 எஸ்எஸ்ல வயலேட் பண்ணுறதுனால. பட் பெனல்ட்டி அண்டர் செக்ஷன் 271 1D. பட் ஆப்ஷன் 2வை எடுக்கிறப்ப 269 எஸ்எஸ் அவர் வயலேட் பண்ணலை, அதனால் பெனல்ட்டி 271Dயில் அவருக்கு வராது. அப்போ ரெண்டு ஆப்ஷன்லேயுமே கேபிட்டல் கெயின் குறையும், ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அந்த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் எடுக்கிறோம். பட் ரெண்டு ஆப்ஷன்லேயும் பார்க்குறப்ப கேஷாக அட்வான்ஸ் ஒரு பார்ட் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷனில் 269 எஸ்எஸ்ஸை வயலேட் பண்ணுறதுனால பெனல்ட்டி ஆஃப் தட் ஈக்குவல் அமௌண்ட், கேஷாக என்ன பே பண்ணியிருக்காங்களோ இன் எக்ஸஸ் ஆஃப், கேஷாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ இன் எக்ஸஸ் ஆஃப் 20,000, அது அப்படியே பெனல்ட்டியாக வரும். அதாவது 20,000 வரைக்கும் கேஷாக ரிசீவ் பண்ணலாம், 20,000க்கு மேலே கேஷாக ரிசீவ் பண்ண மொத்த அமௌண்ட்டுமே பெனல்ட்டியாக வரும். இப்போ இங்கே 30 lakhsம் பெனல்ட்டி வரும். பட் செகண்ட் ஆப்ஷனில் இசிஎஸ்ஸாக தான் 30 lakhs ரிசீவ் பண்ணுவாங்க, அங்கே பெனல்ட்டி வராது. இது செகண்ட் கொஸ்டின் இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் ஒரு ட்ரஸ்ட் ரிலேட்டடான கொஸ்டின். A charitable trust runs a hospital and also a rehabilitation center to treat patients suffering from leprosy. It is registered under section 12AB. இது கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டினை எப்போவுமே ரீட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வேர்ட் பை வேர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த கொஸ்டினில் கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நார்மலாக என்ன பண்ணுவோம், கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க, 12AB ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்னு அடுத்ததுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் வேர்ட் பை வேர்டு ரீட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் 560 lakhs. அடுத்தது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூடிங் கார்பஸ் டொனேஷன் ஆஃப் 10 lakhs. கார்பஸ் டொனேஷனும் சேர்த்து ஒரு 10 lakhsம் சேர்த்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு 20 lakhs இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு இதில் தீஸ் இன்க்ளூட் த கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஓகே, இதில் கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் இஸ் 220 lakhs அண்ட் ஃபீஸ் நாட் ரிசீவ்டு ஃப்ரம் த பேஷண்ட் till 31/3/2023 ஒரு 36 lakhs இன்னும் ரிசீவ் பண்ணலை. ஸோ இதை அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். எவ்வளவு ரிசீவ் பண்ணலை, ஃபீஸ் நாட் ரிசீவ்டு ஃப்ரம் பேஷண்ட்ஸ் till 31/3/2023 ஒரு 36 lakhs ரிசீவ் பண்ணலை. ஓகே, then administration expenses of hospital is 335 lakhs. Administration expenses were 335 lakhs. இந்த பாயிண்ட் வந்து ஃபீஸ் நாட் ரிசீவ்டு ஃப்ரம் பேஷண்ட்டுங்கிறப்ப இது இன்னும் ரிசீவ் பண்ணலைங்கிறத நம்ம திருப்பி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது கேஷ் பேசிஸில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறப்ப இது ரிசீவ் பண்ணலைன்னா என்ட்ரியில் வந்திருக்காது, அவ்வளோதான். அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் 335 lakhs. ஹாஸ்பிட்டலுக்கான எக்ஸ்பென்சஸ் இதை மைனஸ் பண்ணணும். அந்த கிராஸ் ரிசிப்ட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷனில் எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறோம். சரி, எதெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே வந்துடுவோமே. கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் 560 lakhs இருக்குது. இதில் வாலண்டரி கான்ட்ரிபியூஷனும் இன்க்ளூடட் இந்த கிராஸ் ரிசிப்ட்னு சொல்லியிருக்காங்க. வாலண்டரி கான்ட்ரிபியூஷனும் இந்த 560 lakhs இன்க்ளூடட். ஸோ இதில் இந்த 20 lakhsம் சேர்த்து இருக்கு இல்லையா, இந்த 20 lakhs எடுத்துட்டோம்னா இது ஒரு 540 வரும். அடுத்தது இந்த 20 lakhsல வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அதர் தென் கார்பஸ் டொனேஷனும் எல்லாமே சேர்ந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் 20 lakhs. பட் இங்கே இந்த 20 lakhsை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, இதில் ஒரு 10 lakhs மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 540 lakhs ப்ளஸ் ஒரு 10 lakhs. அதுக்கப்புறம் கிராஸ் ரிசிப்ட் ஃப்ரம் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் இதுவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
அண்ட் இந்த 36 லேக்ஸுங்கிறது கேஷ் பேசிஸில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கே கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், இதை மைனஸ் பண்ணணும் 335 லேக்ஸு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர், இதுவும் மைனஸ் பண்ணணும். அண்ட் கிராண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் 7.5 லேக்ஸ், இதை ஆட் பண்ணணும். அண்ட் பில்டிங் வாங்கியிருக்காங்க 150 லேக்ஸுக்கு 1/5/2022 ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம். இதில் லேண்டோட காஸ்ட் ஒரு 80 லேக்ஸ் இன்க்ளூடடாக இருக்குது. இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்குடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் 185 லேக்ஸ். 185 லேக்ஸ் இருக்குது. பட் அவங்க 150 லேக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்போ இது 185 லேக்ஸுக்கு இது கம்மியான அமௌண்ட்டில் இங்கே வாங்கியிருக்கிறப்ப ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 185, பட் இவங்க வாங்கியிருக்கிறது 150 லேக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே ட்ரஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் அண்டர் 12 AB அப்படிங்கிறதுனால இங்கே வேறு எந்த ப்ரொவிஷனும் அப்ளை ஆகாது. நார்மலாக அந்த செக்ஷன் 56(2)(10) அப்படின்னு வரும் இல்லையா, வேல்யூ வந்து கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னு சொல்லி, அந்த ப்ரொவிஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அனானிமஸ் டொனேஷன். அனானிமஸ் டொனேஷன் வர்றப்ப என்ன பாயிண்ட்டிங்க நம்ம பார்க்கணும். அனானிமஸ் டொனேஷனில் டொனேஷன் அமௌண்ட் ரிசீவ்டு ஒரு 8 லேக்ஸு. இதில் எதெல்லாம் நார்மலாக டேக்ஸில் வரும், எதெல்லாம் 115 BBCயில் வரும் அப்படிங்கிற கேல்குலேஷன் கண்டிப்பாக நம்ம போடணும். ஸோ அந்த கேல்குலேஷன் பார்க்குறப்ப என்னென்ன வரும், டோட்டல் டொனேஷன் ரிசீவ்டில் 5% அல்லது 1 lakhs, இந்த ரெண்டில் எது ஹையரோ அது 115 BBCயில் taxable ஆகும். அனானிமஸ் டொனேஷன் taxable under section 115 BBC. அது என்ன அமௌண்ட்டு, amount of anonymous donation excess of higher of the two amount. அந்த 2 amount என்ன, 5% of total donation அல்லது 1 lakh, whichever is higher. இப்போ இதில் டோட்டல் டொனேஷனில் 5%னா இந்த 8 lakhs ஒன்று, அப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட் ஒரு 7.5 lakhs, அப்புறம் வாலண்டரி கான்ட்ரிபியூஷனாக ரிசீவ் பண்ண ஒரு 20 lakhs. இந்த மூணு சேர்த்து நம்ம பார்ப்போம். 8 lakhs + 20 + 7.5, இதில் 5%. இதில் 5% என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். 35.5 lakhsல 5% அப்படின்னா இந்த அமௌண்ட்டு 1,77,500 இந்த அமௌண்ட்டு, அல்லது 1 lakh, whichever is higher. இந்த ரெண்டில் எது ஹையரோ இந்த அமௌண்ட்டை 8 lakhsலேருந்து மைனஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை 115 BBCயில் டேக்ஸபிளாக வரும். அந்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கணும். அப்போ இதில் நார்மல் இன்கமாக நமக்கு டேக்ஸ் பண்ணக்கூடியது டோட்டல் அனானிமஸ் டொனேஷன் ரிசீவ்டுங்கிறது 8 lakhs. அதில் இந்த 177,500 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது எவ்வளவுன்னு அதுவுமே பார்த்துருவோம். 8 lakhs மைனஸ் 177,500. நான் கொஸ்டினில் எக்ஸாமில் எழுதுகிறப்ப இந்த 8 lakhs அந்த மாதிரி போட்டுறாதீங்க, ஃபுல் அமௌண்ட்டு தான் போடணும். அந்த மாதிரிலாம் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. 8 lakhs மைனஸ் 177,500 அப்படிங்கன்னா 6,22,500. இது 115 BBCயில் டேக்ஸபிள். அப்போ இந்த 177,500 அப்படிங்கிறது இது நார்மல் இன்கம், இது நார்மல் ரேட்டில் டேக்ஸபிள் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த ஒர்க்கிங்கில் தனியாக காமிச்சிட்டு அதை இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் includes payment of 12 lakh to resident doctors and contractors on which TDS was required to be made, but TDS is not made. TDS டிடெக்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும், ரெசிடெண்ட் அப்படிங்கிறப்ப 30% அதில் டிசலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ 12 lakhsல 30%, 0.3, 30% டிசலோவ் பண்ணிடுவாங்க. இதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 11 lakhs donated to another trust registered under section 112 AB for similar objective, but includes a corpus donation of 5 lakhs. அப்போ இதில் 5 lakhsங்கிறது கார்பஸ் டொனேஷனுங்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. அது போக
11 மைனஸ் 5. இந்த 6 லேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே மைனஸ் பண்ணிக்க முடியும். கார்பஸ் டொனேஷனுங்கிறது இங்கே அப்ளிகேஷனாக காமிக்க முடியாது. அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேக்கன் இயர்லியர் ஃபார் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஆஃப் 6.5 lakhs. Such amount was not allowed earlier. முன்னாடி இது டிடக்ஷனாக அலோவ் பண்ணலை. ஸோ அப்போ இதை அலோவ் பண்ண முடியும். இப்போ டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது ட்ரஸ்ட் செட்ஸ் அப்பார்ட் 25 lakhs இன் ப்ரீவியஸ் இயர் 22-23. இந்த ப்ரீவியஸ் இயரில் ஒரு 25 லட்சத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. எதுக்காக? ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இதுக்காக ஃபார்ம் 10 ஃபில் பண்ணி அண்டு ஃபார்ம் 10 வாஸ் ஃபைல்டு அண்ட் அசஸிங் ஆஃபீஸர் வாஸ் டியூயலி இன்ஃபார்ம்டு. அசஸிங் ஆஃபீஸருக்கு அது இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க ஆஸ் பர் செக்ஷன் 11(2). ஆனால் இது ஸ்பெசிஃபைடு மோட்ஸில் செக்ஷன் 11(5)ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? However, investment made in specified mode under section 11(5) was 15 lakh only till such date. 25 லட்சத்தில் 15 lakhs மட்டும்தான் செக்ஷன் 11(5)ல் சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபைட் மோடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்லி 15 lakhs மட்டும்தான் இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஆன்சர் கால்குலேஷன் பார்க்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் த ட்ரஸ்ட் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர். Gross received from hospital. மேலே ஆல்ரெடி இதில் நம்ம கேல்குலேஷன் போட்டோம். 540 lakhs ப்ளஸ் வாலண்டரி கான்ட்ரிபியூஷனில் அதர் தேன் கார்பஸ் டொனேஷன். இந்த 560ல் வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை மைனஸ் பண்ணினோம். வாலண்டரி கான்ட்ரிபியூஷனில் கார்பஸ் டொனேஷனை எடுத்துகிட்டு மீதியை மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அல்லது இங்கே டோட்டலாகவே 560ல் கார்பஸ் டொனேஷனை மட்டும் எடுத்துகிட்டு இன்க்ளூடிங் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் 550 lakhs அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். அடுத்தது ரீஹபிலிட்டேஷன் சென்டருடைய கிராஸ் ரிசிப்ட் அமௌண்ட்டு அண்ட் கிராண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அனானிமஸ் டொனேஷனில் நார்மல் இன்கம் என்னங்கிறது ஒர்க்கிங்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை தனியாக ஒர்க்கிங்ஸ் காமிக்கணும். காமிச்சிட்டு அதை நோட்டில் இங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நோட்டு நீங்கள் அந்த நம்பர் நேம் 1 or 2 என்ன கொடுத்துருக்கீங்களா நோட்டுக்கு அந்த நம்பரை ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இது டோட்டல் ரிசிப்ட். இந்த டோட்டல் ரிசிப்டில் 15%ங்கிறது நார்மலாக டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அப்ளைடு அப்படிங்கிறது ஸோ ஸ்டாண்டர்டாக அப்ளை பண்ணக்கூடியது. அன்கண்டிஷனல் அக்குமுலேட்டட் அலோடஸ் டிடக்ஷன் 15% அதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற அமௌண்ட். இதில் சேரிட்டபிள் பர்பஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடியதா எதெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிட்டல் 335 lakhsன்னு மேலே பார்த்தோம் இல்லையா? இந்த 335 lakhsல 335 lakhs அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். பட் இன்க்ளூடிங் இதில் இன்னொரு பாயிண்ட்டு கீழே பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட்ஸ் பேமெண்ட் ஆஃப் 12 lakhsன்னு ஒன்று பார்த்தோம்ல. 12 lakhsல டிடிஎஸ் பிடிக்காமல் கொடுத்தது. அப்போ இதில் பாயிண்ட் நம்பர் 12 இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 12 இங்கே சேர்த்து ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி தான் 10 12 10 பாயிண்ட் நம்பர் 10 பாயிண்ட் நம்பர் 10ஐயும் சேர்த்து இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இங்கே ஆன்சரில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். 335 lakhs அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு. பட் அதில் ஒரு 12 lakhsங்கிறது டிடிஎஸ் பிடிக்காமல் கொடுத்ததுனால அதில் ஒரு 3.6 lakhsை அலோவ் பண்ண மாட்டாங்க டிடக்ஷனாக. ஸோ அதை திருப்பி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த அமௌண்ட்டு. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அது கொஸ்டினில் இருந்தது தான். அதோட பில்டிங் அக்வயர்டு ஃபார் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஏற்கனவே அந்த ப்ரொவிஷன் நம்ம பார்த்தோம். செக்ஷன் 56(2)(10)லாம் இங்கே அப்ளை ஆகாது. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 185 இருந்தாலும் இது ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர்டுங்கிறதுனால இங்கே செக்ஷன் 56(2)(10) நாட் அப்ளிகபிள். அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் லோன். முன்னாடி எடுத்த ரீபேமெண்ட் லோனுக்கு வந்து ரீபேமெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க? 6. இதில் வந்து 6.5 lakhsன்னு இருக்குது. பட் அங்கே ஆன்சரில் 6.65 அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் 6.65 lakhs மாற்றிக்கலாம். ஆன்சரில் இங்கே 6.65 lakhs ரீபேமெண்ட் ஆஃப் லோன் முன்னாடி வாங்கின ரீபேமெண்ட் பண்ணுறது. அண்ட் இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு இவங்க கொடுத்த டொனேஷனில் கார்பஸ் டொனேஷனை தவிர மீதி இருக்கிறது அப்ளைடாக எடுத்துக்க முடியும். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 11 - 5 6ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு பார்த்தோம்ல. இது 6 வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். இதில் செட் அப்பார்ட் அஸ் பர் செக்ஷன் 11(2)ல் அமௌண்ட்டு செட் அப்பார்ட் பண்ணினது இங்கே 25 lakhs. பட் அதில் ஸ்பெசிஃபைடு மோடில் பண்ணினது 15 lakhs மட்டும்தான். இப்போ அந்த 15 lakhs மட்டும்தான் இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும்.
அந்த பர்பஸ்க்காக அப்படின்னு. அந்த 15 lakhs மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதர் தேன் அனானிமஸ் டொனேஷன் taxable அண்டர் செக்ஷன் 115 பிபிசி இவ்வளோ வருது. இப்போ இதில் அடுத்த பார்ட் என்ன காமிக்கணும், அனானிமஸ் டொனேஷன் taxable அண்டர் செக்ஷன் 115 பிபிசி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருந்தோம் அதனுடைய அமௌண்ட்டு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து டோட்டல் இன்கம் ஆஃப் த ட்ரஸ்ட் இன்க்ளூடிங் அனானிமஸ் டொனேஷன் taxable அண்டர் செக்ஷன் 115 பிபிசி. கீழே மேலே நம்ம சொன்ன நோட்ஸ் எல்லாமே கீழே தனியாக நம்ம ஆன்சரில் கண்டிப்பாக காமிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். HPL Private Limited incorporated in India in 1990 engaged in 1990ல இந்தியாவில் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி டவ் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஒரு பார்ட். இன்னொரு கம்பெனி டாஸ் மார்டின் யூகே பேஸ்டு கம்பெனி, இதுவுமே இந்த டவ் குரூப்பில் ஒரு பார்ட். இந்தியன் கம்பெனி யூகே கம்பெனி ரெண்டுமே டவ் குரூப்பில் ஒரு பார்ட். இந்த யூகே கம்பெனி இந்தியன் கம்பெனியில் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க. 10 lakh ஷேர்ஸ், ஒன்று 100 rupees ஈச்சு. எப்போ வாங்கியிருக்காங்க, 18 years ago 50 crores வாங்கியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் இந்தியன் கம்பெனி வாஸ் வித் ப்ரியர் அப்ரூவல். இதுக்காக ப்ரியர் அப்ரூவல் எங்கெங்கே வாங்கணுமோ எல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரமோஷன் அண்ட் RBI பெர்மிஷன் எல்லாமே வாங்கி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த யூகே கம்பெனி இந்தியன் கம்பெனியில் 70% ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த 10 lakh ஷேர்ஸுங்கிறது 70% கிட்ட இருக்குது. இந்த யூகே கம்பெனி does not have an office or employee or agent in India. இந்தியாவில் அதுக்கு ஒரு PEA கிடையாது, பெர்மனெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இல்லை. இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு DTAA இருக்குது. ஸோ இங்கே அதுக்கு ஏற்கனவே ஒரு PEயும் கிடையாது. இந்தியன் டாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் அந்த யூகே கம்பெனி ஒரு நான் ரெசிடென்ட் கம்பெனி. யூகே கம்பெனி இஸ் என்கேஜ்ட் இன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த லாஸ்ட் 2 decades. கடைசி ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அவங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் தான் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் $2 million இருக்குது. இந்த யூகே கம்பெனி ப்ரப்போசஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் இன் February 23 about 70% of shareholding to another Singapore based company which is also a part of Dow Group for the group reorganization. ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸுக்காக குரூப் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே 3 கம்பெனி, ஒன்று இந்தியன் கம்பெனி, இன்னொன்று யூகே கம்பெனி, இன்னொன்று சிங்கப்பூர் கம்பெனி. அப்போ இந்த 3மே எதுக்குள்ளே இருக்குது, இந்த 3மே பார்ட் ஆஃப் டவ் குரூப். டவ் குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஏற்கனவே இந்தியன் கம்பெனியோடையதை யூகே கம்பெனி ஷேர் வாங்கி வச்சுருக்கு. இப்போ அந்த ஷேரை என்ன பண்ணுது, யூகே கம்பெனி சிங்கப்பூர் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் அபவுட் 70% ஹோல்டிங் இன் இந்தியன் கம்பெனி டு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி விச் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் டவ் குரூப். இப்போ குரூப் ரீஆர்கனைசேஷனுக்காக இப்போ இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற DTAAல கேபிட்டல் கெயினை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கேபிட்டல் கெயின் மே பி டேக்ஸ்ட் இன் த சோர்ஸ் ஸ்டேட். சோர்ஸ் ஸ்டேட்டில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஆகும் as per the domestic law of the source state. The UK company wishes to know whether the proposed transfer of shares in HPL, Indian company la irukra share Singapore company ki UK company transfer பண்றதா இருந்தா, if it is regarded as a device to avoid income tax in India, income tax இந்தியாவில் அவாய்ட் பண்ணுறதுக்கான டிவைஸாக அதை கன்சிடர் பண்ணுவாங்களா, அங்கே கார் இன்வோக் பண்ணுவாங்களா, ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக என்னென்னமோ போட்டு படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர், அதில் ஒன்றுமே இருக்காது. அதனால் எப்போவுமே கொஸ்டினை பார்த்த உடனே ரொம்ப பெருசாக இருக்கே, குழப்பற மாதிரி இருக்கே, ஒன்றுமே புரியலையேன்னு பயப்படாதீங்க. எப்போவுமே கொஸ்டினை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படித்து பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஆன்சராக இருக்கும். பட் அதில் மார்க் உங்களுக்கு ஒரு 4 marks 5 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கொஸ்டினில் ஆன்சர்ஸை கால்குலேட் பண்ணி ரேட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு கால்குலேஷன் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினில் நம்மளால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஒன்றுமே இதில் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, as per செக்ஷன் 96 ஒரு அக்ரிமெண்ட் entered into and by assessee may be declared to be an impermissible avoidance agreement. IAA அப்படின்னு அதை சொல்லணும்னா எப்போ சொல்லுவாங்க, அந்த கான்சிக்வன்சஸ் இன் ரிலேஷன் டு டேக்ஸ். இந்த IAA அதை டெக்ளேர் பண்ணி அதுக்கு தொடர்ச்சியாக கான்சிக்வன்சஸ் என்னென்ன டேக்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறது
subject to the provisions of GAR if the main purpose or one of the main purpose is to obtain tax benefit and satisfies the following test. கீழே இருக்கிற டெஸ்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று, நார்மலாக ஒரு ஆர்ம்ஸ் லென்த்தில் ரெண்டு பர்சன்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய டீலிங் அதில் கிரியேட் பண்ண முடியாத, அதில் நார்மலாக கிரியேட் ஆகாத ஒரு ரைட்டோ ஆப்ளிகேஷனோ கிரியேட் பண்ணக்கூடியதாக இருந்தால், அண்ட் தென் செகண்ட், ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆர் மிஸ்யூஸ் இந்த மிஸ்யூஸ் ஆர் அப்யூஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்டுடைய ப்ரிவிஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ அப்யூஸ் பண்ணுறதுக்கோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த அக்ரிமெண்ட் வழிவகுத்ததுன்னா. மூணாவது, லேக்ஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ்னால் ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்கிறோம்ல, அதில் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸே இல்லை, ஒரு பார்ட்டாவோ அல்லது ஹோலாவோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டோ, அல்லது the agreement entered into or carried out by means or in a manner not ordinarily employed for bona fide purposes. நார்மலாக ஒரு குட் ஃபெய்த்தில் bona fide purposesல என்ன ஒரு அக்ரிமெண்ட்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இதில் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா அங்கே என்னென்னு சொல்கிறாங்க, இம்பெர்மிசிபிள் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு ரிலேட்டடாக அவங்க என்னென்ன டேக்ஸ் ரைஸ் பண்ணணுமோ அந்த கான்சிக்வன்சஸ் இன் ரிலேஷன் டு டேக்ஸ் அரைசிங் தேர் ஃப்ரம் மே பி டிட்டர்மைன் சப்ஜெக்ட் டு ப்ரிவிஷன்ஸ் ஆஃப் கார். அப்போ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெசன்ட் கேஸில் டிடிஏஏ பிட்வீன் இந்தியா அண்ட் யூகேல என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் கெயின் எந்த கண்ட்ரியில் சோர்ஸ் வருதோ அங்கே டேக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கண்ட்ரி எந்த கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, யூகே கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இந்தியன் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ இந்தியன் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸ் தான் கேபிட்டல் அசட். அது எங்கே இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே இன்கம் அப்படிங்கிறது டீம்டு டு அக்ரூ ஆர் அரைஸ் இன் இந்தியா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. அதோட இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸை யூகே கம்பெனி சிங்கப்பூர் கம்பெனிக்கு பண்ணுறப்ப என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க, குரூப் ரீஆர்கனைசேஷன். இதனால் ஒரு ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ தி இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் இந்தியன் கம்பெனி, அதுவுமே பண்ணது என்னன்னு பார்த்தோம், ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் டிஐபிபி எல்லாமே பக்காவாக வாங்கி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் பார்க்குறப்ப இட் இஸ் எவிடென்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ரீஆர்கனைசேஷனுக்காகத்தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காகவும் செய்யலை. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்டைனிங் எனி டேக்ஸ் பெனிஃபிட். ஏன்னா கேபிட்டல் கெயின் இந்தியாவில் டேக்ஸபிள் தான், அது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அதை டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி எதுவும் பண்ணலை. அதோட அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த பர்பஸ் ஆஃப் என்ட்ரிங் இன்டு அக்ரிமெண்ட்டுங்கிறது நாட் சாட்டிஸ்ஃபை எனி ஆஃப் த அப்ஜெக்டிவ் டியூ டு விச், மேலே பார்த்தோம்ல என்னென்ன அப்ஜெக்டிவ்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டை இம்பெர்மிசிபிள் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ஸோ த ப்ரப்போஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் cannot be regarded as a device to avoid income tax. So GAAR cannot be invoked. அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர். பட் இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணினீங்கன்னா ஈஸியாக அதுக்கு மார்க் எடுக்க முடியும். அடுத்த கொஸ்டின், a person reports that her gross receipt, இவர் வந்து ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கிராஸ் ரிசீப்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்து ப்ரீவியஸ் இயர் 22-23 49,20,000 இருக்குது. அவங்களுடைய நெட் இன்கம் as per books of accounts 26,40,000 before adjustment of depreciation of 2,10,000. 26,40,000 அவங்களுடைய நெட் இன்கம் as per books of account, பட் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் அட்ஜஸ்டிங் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஷி டிட் நாட் பே எனி அமௌண்ட் ஆஸ் அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸு இந்த இயருக்கு அவங்க எதுவுமே பே பண்ணலை. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, அப்போ இதில் என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம், ஃபஸ்ட்டு கிராஸ் ரிசிப்ட் பார்த்தோம். அடுத்தது நெட் இன்கம் as per புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு 26.4 lakhs. அண்ட் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ என்ன பண்ணணும், இதில் கண்டிப்பாக இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். இது நார்மல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறப்ப பண்ணி தான் ஆகணும். ஷி டிட் நாட் பே எனி அமௌண்ட் ஆஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணலை. 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு ரெசிடென்ஸுக்காக, இன்னொன்று லெட் அவுட் ஃபார் மந்த்லி ரெண்ட்டு 10,000. என்டையர் ப்ரீவியஸ் இயரும் ரெண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு, இன்னொன்று
லெட்டோட் ப்ராப்பர்ட்டி. லெட்டோட் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வரும். லெட்டோட் ப்ராப்பர்ட்டிக்கு முனிசிபல் டேக்ஸஸ் பே பண்ணியிருந்தால் பே பண்ணினதை மைனஸ் பண்ணலாம். அதுலேயுமே அட்வான்ஸாக பே பண்ணுறது மைனஸ் பண்ண முடியாது. அரியர்ஸை இந்த வருஷம் பே பண்ணியிருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி பெய்டு மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வர என்ஏவியில் ஜிஏவி மைனஸ் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு இஃப் எனி இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு வர என்ஏவியில் 30% ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருந்தாலும் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ இவங்க உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, செக்ஷன் 44 ADA ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எடுத்துக்கலாமா, அதனால் அவங்களுடைய டேக்ஸ் லயபிலிட்டி குறையுமா, எது ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸில் என்ன டேக்ஸ் வரும், ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் என்ன டேக்ஸ் வரும்னு பார்த்து அவங்களுக்கு எது பெனிஃபிட்னு சொல்ல போகிறோம். நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் அந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. 44 ADA அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் கிராஸ் ரிசிப்ட்டுங்கிறது லெஸ் தென் 50 lakhs இருக்கணும். ஸோ இந்த பர்சனுக்கு எவ்வளவு இருக்குது ஆல்ரெடி பார்த்தோம், 49,20,000 தான் இருக்குது. ஸோ 50 lakhsக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கு ஆப்ஷன் எடுக்க முடியும். அந்த கேஸில் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வரும், கிராஸ் ரிசிப்டில் 50% அவங்களோட இன்கமாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம்ங்கிறது கிராஸ் ரிசிப்டில் 50%. அண்ட் ஆல் த டிடக்ஷன் செக்ஷன் 30லேருந்து 38 வரைக்கும் இருக்கிற டிடக்ஷன் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இது எல்லாமே டீம்டு டு ஹேவ் பீன் கிவன், ஆல்ரெடி இது டிடக்ஷன் கிளைம் பண்ண மாதிரி வரும். அப்போ இந்த மேலே கொஸ்டினில் வந்து டெப்ரிசியேஷன்லாம் கிளைம் பண்ணலைன்னு சொன்னாங்கல்ல, அதை இந்த கொஸ்டினில் அதாவது இந்த ஆப்ஷனில் 44 ADA எடுத்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணக்கூடாது. But if she opts for section 44 ADA, she has to pay her entire advance tax liability. அடுத்தது advance tax liability presumptive taxationக்கு ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் 15th March of the previous year. ஸோ அதுக்கான டேக்ஸ் லயபிலிட்டி என்ன வரும்னு பார்க்கலாம். இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் எவ்வளவு, 49,20,000. இதில் 50% மட்டும்தான் இன்கம் அப்படின்னு இங்கே PGBPயில் எடுக்க போகிறோம். அடுத்தது லெட்டோட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளவு, 10,000ன்னு பார்த்தோம். 10,000 into 12, 1,20,000ல் ஒரு 30% மைனஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளது ரெண்ட். அண்ட் தென் டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது, ரெண்டு ஹெட்டில் இன்கம் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் PGBP. இதில் டேக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு, டேக்ஸ் லயபிலிட்டி 1,12,500 ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 lakhsக்கு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸஸ் 10 மோர் தென் 10 lakhs இருக்கிறது 2544ல் மீதி இருக்கிற அமௌண்ட்டு 30%. இது டேக்ஸ் லயபிலிட்டி as per ஸ்லாப் ரேட்டு. இதில் செஸ் சர்சார்ஜ் என்ன அந்தந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அதை போட போகிறீங்க. டேக்ஸ் லயபிலிட்டி இவ்வளோ வருது. இதில் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அட்வான்ஸ் டேக்ஸு இவங்க பே பண்ணலைன்னு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் டேக்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். 234Bயில் அட்வான்ஸ் டேக்ஸு 90%க்கு கம்மியாக பே பண்ணியிருந்தா, அடுத்தது 234Cயில் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணாமல் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ரெண்டும் ஒர்க்கிங் நோட்ஸாக போடணும். இந்த ஒர்க்கிங் நோட்ஸில் என்ன வரும், எவ்வளவு டேக்ஸ் லயபிலிட்டி வருது, 598,728 வருது. பட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு நம்ம எப்போவுமே ஹண்ட்ரட்ஸை தான் எடுத்துப்போம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அமௌண்ட்டை விட்டுருவோம். ஸோ 598,700 into 1% ஃபார் 1 month. ஏன்னா இந்த 15th March தானே உங்களுக்கு டியூ டேட் வருது, அந்த March 1 month மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரும், 5,987 வரும். அதே மாதிரி 234Cக்கும் அதே மாதிரியே தான் வரும். ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தானே, அதனால் இதுக்கு 1 monthக்கு மட்டும் 1%ன்னு போட்டு இதை போட்டுரும். இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டியில். இப்போ டோட்டலாக அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ வருதோ இட் இஸ் ரவுண்டட் ஆஃப் டு 6,10,700. இது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அவைல் பண்ணினா. இங்கே நம்ம என்ன அசம்ஷன் எடுத்திருக்கோம், நம்மக்கிட்ட வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறது ஏப்ரலில் அப்படிங்கிறதுனால, அட்வைஸ் கேட்குறதுனால அதே ஏப்ரல்லையே என்டையர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டியை பே பண்ணினதாக நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒருவேளை மேலே பே பண்ணியிருக்கலாம், ஜூலையில் பே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குல்ல. அட்வைஸ் கேட்குறது ஏப்ரல், ஸோ அந்த ஏப்ரல்லையே அவங்க பே பண்ணினா மட்டும்தான் இந்த 1 monthங்கிற கேல்குலேஷன் நம்ம வரும். ஒருவேளை கொஸ்டினில் அவங்க ஜூனில் பே பண்ணுறாங்க, ஜூலையில் பே பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேல்குலேஷனுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்.
ஸோ ரெகுலர் ப்ரொவிஷனை அடாப்ட் பண்ணினா அவங்களுக்கு என்ன டேக்ஸ் லைபிலிட்டி வரும்? ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் போகாமல் ரெகுலர் ப்ரொவிஷனில் இங்கே பிஜிபிபி இன்கமில் டெப்ரிசியேஷனுங்கிறத மைனஸ் பண்ணிக்கலாம். அது போக மீதி இருக்கிறது பிஜிபிபி இன்கம். அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் மேலே நம்ம கண்டுபிடிச்ச அதே தான் வரும். டோட்டல் இன்கம் இவ்வளோ இருக்குது. இதில் டேக்ஸ் லைபிலிட்டி as per ஸ்லாப் ரேட்டு அப் டு 10 lakhs வரைக்கும் போட்டுட்டு 10 lakhsக்கு மேலே இருக்கிற மீதி அமௌண்ட்டுக்கு 30% போடுறோம் டேக்ஸ் லயபிலிட்டி. இதில் செஸ் ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி இவ்வளோ வருது. இங்கேயுமே அட்வான்ஸ் டேக்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 234Bயில் இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேஷன் என்னென்னு பார்க்கலாம். இவருடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்தது? 589,300. இந்த 589,368 அந்த 68 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருவோம். 300 தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு எடுக்கணும். எப்போவுமே ஹண்ட்ரட்ஸாக தான் எடுக்கணும். 589,300 இன்ட்டு 1% இன்ட்டு 1 month, ஒரு மாதத்துக்கான அமௌண்ட். இந்த 90% அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதில் 1 monthக்கான அமௌண்ட் இது 5893. சரி, இப்போ அடுத்தது கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C. இது 4 இன்ஸ்டால்மெண்ட் வரும். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனாக ஒரே இன்ஸ்டால்மெண்ட் 15th மார்ச் மட்டும். பட் ரெகுலராக டேக்ஸ் பே பண்ணினாங்கன்னா அதர் தென் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்னா ஜூன், செப்டம்பர் அண்ட் டிசம்பர் அண்ட் மார்ச் எவ்ரி 15th வரும். இதில் 15%, 45%, 75% அண்ட் 100% வரும்ல, அந்த மாதிரி டேக்ஸை குமுலேட்டிவாகவும் போடலாம் அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரியும் போட்டுக்கலாம். இங்கே டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்டில் 15%, இங்கே டேக்ஸ் பேயபிளில் குமுலேட்டிவாக போட்டுட்டு வராங்க. இது 45, இது ஒரு 75%, இது டோட்டலாக கடைசியில் 100%, 589,368. இதில் ஷார்ட் ஃபால் எவ்வளோ? டேக்ஸ் பே பண்ணவே இல்லை. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுமே அவங்க பே பண்ணலை, லாஸ்ட் வரைக்கும் பே பண்ணலை. அப்போ ஷார்ட் ஃபால் அமௌண்ட்டு எவ்வளோ வருது? இந்த அமௌண்ட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஹண்ட்ரட்ஸில் எடுத்துக்கிறோம். ஹண்ட்ரட்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த இடத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஸ்டினில் தப்பு விட்டுறக்கூடாது. அப்படியே இந்த டோட்டல் அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸுக்கு இல்லை, அதுக்கு முந்தின 100ஆக தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதில் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஒரு 3 months 1%, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 3 months, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 3 monthsக்கு 1%. எல்லாமே இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டில் போட்டுக்கிட்டே வரும். ஓகே, அதுக்கப்புறமா லாஸ்ட்டு மார்ச்சுக்கு மட்டும் 1 month தான் வரும். இப்போ டோட்டலாக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு? 234Cயில் நார்மல் டாக்ஸேஷன் ஸ்கீமில் 29,671. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேக்ஸ் ரேட்டையும் மேலே போடுறீங்க. 234B அண்ட் 234C இந்த ரேட்டை அப்ளை பண்ணி வந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து 624,930. இந்த கொஸ்டினில் நமக்கு எல்லாமே சேர்ந்து வருது. அதாவது ப்ரொஃபஷனல் இன்கம் ஒன்று பார்க்குறது, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனும் வருது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமும் வருது, அதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234B and C கேல்குலேஷன் பார்க்குற மாதிரியும் இந்த கொஸ்டினில் எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகுது. சரி, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்ல. டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி அண்டர் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எவ்வளவு இருக்குது? நார்மலில் டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி 624,930 வருது. பட் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் 610,700 தான் வருது. அப்போ அங்கே கொஞ்சம் குறையுது. எவ்வளவு அமௌண்ட்டு குறையுது? ஒரு 14,230 குறையுது. ஸோ இங்கே இவங்களுக்கு ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ஷன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ இங்கே நோட்டில் மறக்காமல் ரெண்டுக்கும் காமனாக கூட கொடுத்துடலாம். ரெண்டு இடத்துலையுமே நார்மல் டேக்ஸுக்கும் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்குமே என்ன அசம்ஷன் எடுத்திருக்கோம்? என்டையர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி ஏப்ரல்லையே, அதாவது டேக்ஸ் அட்வைஸ் கேட்குற சமயத்திலேயே உடனே பே பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏப்ரலில் வந்து டேக்ஸ் அட்வைஸ் கேட்குறாங்க, உடனே அந்த ஏப்ரல்லையே பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அசம்ஷன் எடுத்துக்கிறோம். Next question. The business premises of Mr. Arjun was searched on 17/4/2022 under section 132. 132ல search பண்ணுறாங்க ஒரு பர்சனுடைய பிஸ்னஸ் ப்ரெமிசஸை 17th April 2022ல. Consequent to which the assessing officer has in his possession
டாக்குமெண்ட்ஸ் ரிவீலிங் இன்ஃபர்மேஷன் பெர்டெய்னிங் டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ். எதுக்காக சர்ச் பண்ணுறாங்க? அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவர் கையில் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஷேர்ஸ் 2016-17 23 லட்சத்துக்கு இந்த அர்ஜுன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2017-18 ப்ரீவியஸ் இயரில் 25 லட்சத்துக்கு ஷேர்ஸை வாங்கியிருக்காருன்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதை சர்ச் பண்ணுறாரு. இங்கே கேட்குறது என்னென்னா, அசஸிங் ஆஃபீஸர் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நோட்டீஸை இஷ்யூ பண்ண முடியுமா? கேன் த அசஸிங் ஆஃபீஸர் இஷ்யூ நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 148 ஃபார் பிரிங்கிங் த டேக்ஸ் டு இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட் அப்படின்னு ரீஅசஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ரொவிஷன் அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். சர்ச் இனிஷியேட்டட் அண்டர் செக்ஷன் 132னா அங்கே அசஸிங் ஆஃபீஸர் டீம்டு டு ஹேவ் இன்ஃபர்மேஷன். அப்போ இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அசஸிங் ஆஃபீஸர் கையில் இருக்கணும், சஜஸ்ட் பண்ணணும். அவர்கிட்ட இன்கம் எஸ்கேப் ஆகிருக்கு அசஸ்மெண்ட்டில் இருந்துன்னு அவருக்கு ஒரு குழு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சஜஸ்டிங் தட் இன்கம் ஆஸ் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட், அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கணும். செக்ஷன் 149(1)A டைம் லிமிட் ஃபார் நோட்டீஸ் இஷ்யூ. 148க்கான இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட்டுக்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற டைம் லிமிட்டுங்கிறது அப் டு 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து 3 years? ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். பட் இந்த 3 yearsங்கிறது 10 years எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்போ அப்படின்னா, if assessing officer has in possession books of accounts which reveal income chargeable to tax represented in the form of asset, expenditure in respect of transaction or in relation to an event or occasion or an entry in the books of accounts. அப்போ என்ன சொல்கிறாங்க, அசஸிங் ஆஃபீஸர் கையில் ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கிடச்சிருக்கு. அதில் என்ன தெரிய வருது? இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ், இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸு அது எஸ்கேப் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட் எவ்வளவு என்னன்னு சொல்கிறாங்க, அது ஃபார்ம் ஆஃப் அசட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணினதாக அதை டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கலாம், ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், அல்லது இன் ரிலேஷன் டு அன் ஈவெண்ட் ஆர் அக்கேஷன், அல்லது ஒரு என்ட்ரி ஆர் என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம். இதில் இன்கம் எஸ்கேப் ஆனது, அசஸ்மெண்ட்டில் வராமல் போனது அமௌண்ட் டு 50 lakhs ஆர் மோராக இருந்ததுன்னா அங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு 3 years டைம் லிமிட் கிடையாது. அதையும் தாண்டி டோட்டலாக 10 years வரைக்கும் பண்ணலாம். நோட்டீஸ் கேன் பி இஷ்யூட் பியாண்ட் 3 years பட் நாட் மோர் தென் 10 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இதுதான் ப்ரொவிஷன். இந்த பர்பஸில் அசட்னா என்ன? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அது லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸாக இருக்கலாம், அல்லது பேங்க்கில் டெபாசிட்டாக இருக்கலாம். ஓகே, இது ப்ரொவிஷன். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இங்கே கொடுத்துருக்கிற கேஸுக்கு இதை அப்ளை பண்ணி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்? இந்த சர்ச் அப்படிங்கிறதுல நோட்டீஸை அவர் இஷ்யூ பண்ண முடியுமா? அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கேன் த அசஸிங் ஆஃபீஸர் இஷ்யூ நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 148 ஃபார் பிரிங்கிங் டு டேக்ஸ் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட்? இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த சர்ச் கண்டக்ட் பண்ண டேட் என்ன? 17/4/2022. அசஸிங் ஆஃபீஸர் டீம்டு டு ஹேவ் இன்ஃபர்மேஷன். இது மேலே சொன்ன அதே ப்ரொவிஷனை சொல்கிறோம். அவருக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கையில் இருக்குது, இன்கம் எஸ்கேப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால தான் அவர் சர்ச்சை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த கேஸில் அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் இன் பொசஷன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் விச் ரிவீல் தட் த இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ், அதாவது இன்கம் எவ்வளோ எஸ்கேப் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்டு ஒரு அசட்டில் இருக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் அன் அசட். அசட்டுங்கிறதுல ஷேர்ஸ் இன்க்ளூடட், அதுவும் நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம். பட் இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ் விச் எஸ்கேப்டு அமௌண்ட்ஸ் டு 48 lakhs. ஏன்னா 2 தடவை அவர் அசட்டை வாங்கியிருக்காரு முன்னாடி வருஷத்துலன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16-17 இயரில் 23 lakhs, 17-18 இயர்ஸில் 25 lakhs. அப்போ ரெண்டும் சேர்த்தா 48 lakhs தான் வருது, 50 lakhs தாண்டலை. ஸோ இங்கே நம்ம ப்ரொவிஷன் என்ன பார்த்தோம்? 50 lakhs ஆர் மோர் இருந்ததுன்னா இன்கம் எஸ்கேப் ஆனது அங்கே 10 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் இங்கே பாயிண்டில் ஒன்லி 48 lakhs தான் இருக்குது. 23 lakhs அண்ட் 25 lakhs இந்த ரெண்டு தான் அசட்டாக அவங்க வாங்கினதில் இன்கம் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட்.
ஸோ திஸ் அமௌண்ட் இஸ் லோயர் than 50 lakhs. ஸோ நோட்டீஸ் cannot be issued beyond 3 years. எதிலிருந்து 3 years? From the end of the relevant assessment year. அப்போ இதில் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்னா என்ன? ரெண்டு கேஸ் வருது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் 16-17 ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் 3 years அப்படிங்கிறது என்ன வருது? அதோட ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் 16-17க்கு 17-18, அதில் இருந்து ஒரு 3 years. அடுத்தது ரெண்டாவது ஷேர் வாங்கினது ப்ரீவியஸ் இயர் 17-18, அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் 18-19. ஸோ 3 years பீரியடுங்கிறது இங்கே அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர்னு எடுத்துடக்கூடாது. ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இப்போ ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் ஃபஸ்ட்டு கேஸுக்கு என்ன? 17-18. இதிலிருந்து 3 வருஷம் அப்படின்னு சொன்னால் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது? 17-18 முடிஞ்சு 3 yearsனால் 18க்கு அப்புறம் 19-20-21, 31/3/2021க்குள்ளே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். அடுத்தது செகண்ட் கேஸுக்கு ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் 18-19, அங்கேருந்து 3 yearsனால் 31/3/2022க்குள்ளே பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க எப்போ சர்ச்சே பண்ணியிருக்காங்க? ஏப்ரலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால் நோட்டீஸ் cannot be issued under section 148 in April 22. ஏன்னா 3 years டைம் லிமிட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இங்கே டோட்டல் எஸ்கேப்டு அமௌண்ட்டுங்கிறதும் 50 lakhsக்குள்ளே இருக்குது. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுலேயே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு இன் த ப்ரீவியஸ் இயர் 16-17 were 30 lakhs. 23-25 ரெண்டு பார்த்தோம்ல. முதல்ல வாங்கினது 23 லட்சம் இல்லை, 30 லட்சத்துக்கு ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களோட ஆன்சர் சேஞ்ச் ஆகுமா? இப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே 23-25 போட்டோம். இங்கே 30 + 25னா 55 lakhs மாறிடும். அப்போ 50 lakhs தாண்டுறப்ப 10 yearsங்கிற லிமிட் அங்கே வந்துடும். அதனால் இங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸு. இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ், அந்த டேக்ஸை எந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ் அசட்ஸில். எஸ்கேப்டு அசஸ்மெண்ட் அமௌண்ட்ஸ் டு 55 lakhs, 30 lakhs ஒன்று, 25 lakhs ஒன்று. சின்ஸ் த அமௌண்ட் இஸ் மோர் தேன் 50 lakhs, எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் 10 years. இந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயரில் இருந்து 10 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே ரெண்டு ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்லேருந்து 10 yearsங்கிறது இன்னும் முடியலை இந்த ஏப்ரல் 2022ல். ஸோ அசஸிங் ஆஃபீஸர் கேன் இஷ்யூ நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 148 வித் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி. இந்த பாயிண்ட்டும் முக்கியம். அவராக அப்படியே சும்மா இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. 50 lakhsக்கு மேலே அந்த இன்கம் எஸ்கேப் அசஸ்மெண்ட் இருந்ததுன்னா, அந்த ரெலவெண்ட் இன்கம் 50 lakhsக்கு மேலே இருந்தால் 10 years வரைக்கும் அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் இருக்குது. பட் வித் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் சாங்ஷன் ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி. இந்த பாயிண்ட்டும் கண்டிப்பாக ஆன்சரில் மென்ஷன் பண்ணணும். மூணாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? what would be your answer if consequent to such a search? அந்த சர்ச்சினுடைய விளைவாக அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் இன் பொசஷன், அவர் கையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ரிவீலிங் இன்ஃபர்மேஷன் பெர்டெய்னிங் டு எக்ஸ்பெண்டிச்சர். மேலே என்ன சொல்கிறாங்க? ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பெர்டெய்னிங் டு ஷேர்ஸ், மேலே சர்ச் பண்ணதில் அவருக்கு ஷேர் ரிலேட்டடான டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு. அதை வச்சு ரெண்டு கொஸ்டினும் கேட்டாங்க. இப்போ ஒருவேளை அவர் கையில் ஷேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பட் அதுக்கு பதிலாக அவருக்கு கிடைச்ச அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கார். 52 lakhsக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காரு. அதுவும் அவருடைய டாட்டருடைய மேரேஜுக்காக அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. இது எப்போ பண்ணியிருக்காரு? ப்ரீவியஸ் இயர் 16-17 இன்கர் பண்ணியிருக்காருங்கிறது தெரிய வருது. எப்படி இருந்தால் உங்களுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் எஸ்கேப்பிங் அப்படிங்கிறப்ப முதல்ல ஃபஸ்ட்டு நோட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு பார்த்தோம். இந்த ப்ரொவிஷனில் இருக்கு இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன் ஆர் இன் ரிலேஷன் டு அன் ஈவெண்ட் ஆர் அக்கேஷன் ஆர் அன் என்ட்ரி, எதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கே ஆன்சரில் மென்ஷன் பண்ண போகிறோம். இஃப் த அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் இன் ஹிஸ் பொசஷன் டாக்குமெண்ட்ஸ் ரிவீலிங் இன்ஃபர்மேஷன் பெர்டெய்னிங் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 52 lakhs. இப்போ இங்கே அசஸிங் ஆஃபீஸர் கையில் டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வருது?
இந்த பர்சன் அவருடைய டாட்டருடைய மேரேஜுக்காக 52 lakhs எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிகிறது. அதுவும் எந்த இயரில்? இந்த இயர் ப்ரீவியஸ் இயர் 16-17 பண்ணியிருக்காரு. அப்போ இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறது இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது? அசட் ஃபார்ம்லலாம் இல்லை, இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? டு அன் ஈவெண்ட் ஆர் அக்கேஷன். என்ன ஈவெண்ட்டு? மேரேஜ். ஸோ ஒரு ஈவெண்ட் அல்லது ஒரு அக்கேஷனுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சராக அவர் பண்ணினதை அங்கே காமிக்குது. அதனோட அமௌண்ட்டு 52 lakhs. அப்போ இந்த 52 lakhsங்கிறது இட் இஸ் மோர் தென் 50 lakhs. ஸோ இந்த அசஸிங் ஆஃபீஸர் இங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். therefore he can issue notice under section 148 ஏப்ரல் 22 பண்ண முடியும். பட் இங்கேயுமே என்ன பாயிண்ட் மறக்காமல் போடணும்? வித் த ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் ஸ்பெசிஃபைடு அத்தாரிட்டி. ஸ்பெசிஃபைடு அத்தாரிட்டியோட அப்ரூவலோட நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியும். ரீசன் என்ன? ஒன்று 50 lakhs தாண்டி இருக்குது. இது என்ன ஃபார்மில் இருக்குது? அந்த இன்கம் எஸ்கேப்பிங்கிறது இங்கே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் ரிலேட்டட் டு அன் ஈவெண்ட் ஆர் அக்கேஷன். இட் இஸ் கிரேட்டர் தென் 50 lakhs. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே அவர் நோட்டீஸ் அனுப்புறதுக்கான எக்ஸ்டெண்டட் பீரியட் அப் டு 10 years வரைக்கும் இருக்கிறதுனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். பட் இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க. எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் 10 yearsங்கிறதும் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இந்த கேஸில் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் என்ன? ப்ரீவியஸ் இயர் 16-17 அவர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காரு. இதுக்கான அசஸ்மெண்ட் இயர் தான் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். என்ன? அசஸ்மெண்ட் இயர் 2017-18. இதில் இருந்து ஒரு 10 வருஷம் ஆட் பண்ணிக்கலாம். 10 வருஷத்துக்குள்ளே அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். அப்போ 2022ங்கிறது இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறப்ப இங்கே அவருக்கு இன்னும் 10 years முடியலை. அதனால் அசஸிங் ஆஃபீஸர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். டைம் லிமிட் அவருக்கு இன்னமும் 10 years வரைக்கும் இருக்கிறதுனால, பிகாஸ் அந்த டைம் லிமிட்டுங்கிறது விச் ஹஸ் நாட் எக்ஸ்பயர்ட் அஸ் ஆன் த டேட். எந்த டேட்டில்? ஏப்ரல் 2022 10 yearsங்கிற எக்ஸ்டெண்டட் பீரியட் ஃபார் இஷ்யூ ஆஃப் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 148 has not expired. அதனால் இவர் இதை இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, அப்படி இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ப்ரொவிஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த கேஸில் இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷனாக உங்களோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்படி பேராவாக நீங்கள் எழுதுகிறப்ப கொஞ்சம் சைடு ஹெட்டிங்காகவும் போட்டுக்கலாம், அல்லது பேராவாக எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கூட நீங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதே கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதனோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கேஸை வந்து அனலைசிஸ் பண்ணுறது, அதில் கன்க்ளூஷன் என்ன, இங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறத கடைசியில் ஒரு பாயிண்ட் வந்து கன்க்ளூஷன் எழுதணும். இந்த மாதிரி எழுதும்போது தியரியாக எழுதுகிறப்ப இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் எழுதுகிறப்பவே அதே பென்லேயே கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுங்க. ஹைலைட் பண்ணுறதுன்னா இந்த இப்போ நான் அண்டர்லைன் பண்ணின மாதிரி. ஸோ த டைம் லிமிட் ஃபார் இஷ்யூ ஆஃப் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 148 இஸ் 3 years, அப் டு 3 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். அப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த முக்கியமான கீவேர்ட்ஸையும் நீங்கள் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறதுனால எக்ஸாமினருக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறப்ப. ஸோ த அசஸிங் ஆஃபீஸர் கையில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஹேஸ் இன் பொசஷன் ஆஃப் எனி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா, விச் ரிவீல் தட் இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ். அது எந்த ஃபார்மில் இருக்கலாம்? இந்த ஃபார்ம் ஆஃப் அன் அசட்டாக இருக்கலாம், அல்லது இந்த ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒரு டிரான்சாக்ஷன் ஆர் அன் ஈவெண்ட் ஆர் அக்கேஷன், அல்லது என்ட்ரி ஆர் என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம். அப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளில் என்ன கொடுக்கலாம்? இப்போ நம்ம பார்த்தது இன்கம் இந்த ஃபார்ம் ஆஃப் அசட் பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். ஒருவேளை கொஸ்டினில் வேறு மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போட்டிருக்காங்க, அது அந்த பாயிண்ட்டை வச்சும் கொடுக்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே என்ன ப்ரொவிஷன்? அமௌண்ட் 50 lakhs ஆர் மோர் எஸ்கேப் பண்ணுறது அமௌண்ட் இருந்ததுன்னா அதுக்கு 10 years வரைக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற டைம் லிமிட் இருக்குது, பட் வித் அப்ரூவல் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி. ஸோ இப்போ இந்த ரிவிஷனில் நம்ம ஓரளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம்.
ஆரம்பத்தில் பிஜிபிபியில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேட்டில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மேட்லேயுமே இண்டேஸ் ரிலேட்டடாகவும் என்னங்கிறது அந்த பாயிண்ட்டும் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டினில் இது பார்த்தோம், கேபிட்டல் கெயின் செக்ஷன் 50C வர்றப்ப 2 டேட்டு அக்ரிமெண்ட், ஒரு டேட்டு, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு டேட்டாக இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணுறது அந்த பாயிண்ட்டை பார்த்தோம். அடுத்தது ட்ரஸ்ட்டு ரிலேட்டடாக அனானிமஸ் டொனேஷனாக இருக்கட்டும், மற்ற பாயிண்ட் எல்லாமே இதில் கவர் பண்ணி பார்த்தோம். தென் 4th கொஸ்டினில் என்ன பார்த்தோம், இது 4th கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானது, கார் அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் அந்த கொஸ்டினை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்ப ஆன்சர் ஒரே ஒரு லைன் தான், ஆனால் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும். கடைசியில் ஆன்சரை கார் கேனாட் பி இன்வோக்டு அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம ஆன்சரை முடிக்கிறோம். பட் அதுக்கான ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நோட்ஸில் ஆன்சரில் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தோம், 44 ADA ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அல்லது நார்மல் டாக்ஸேஷன், இந்த ரெண்டுக்கும் என்னென்ன ப்ரொவிஷன். இப்போ டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறப்ப இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்தோம், அட்வான்ஸ் டேக்ஸு அவங்க பே பண்ணலைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அதையுமே இங்கே கன்சிடர் பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பார்க்கணும், அதுக்கு அமௌண்ட் எப்படி எடுத்துக்கணும், மந்த் எப்படி கேல்குலேட் பண்ணணும், எல்லாமே இதில் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு கொஸ்டினில் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட், இதில் 50 lakhsக்கு மேலே அமௌண்ட் இருந்ததுன்னா ப்ரியார் அப்ரூவல் வாங்கி 10 lakhs வரைக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியும். மற்றபடி 3 lakhsக்குள்ளே நோட்டீஸ் இஷ்யூ பண்ண முடியும். அப்போ இதில் அசட் அப்படிங்கிற டேர்மு, அந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிற டேர்மு, என்ட்ரிங்கிற டேர்ம், அதெல்லாம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும்.